சப்பாத்தி ரைஸ்க்கு அட்டகாசமாக ஒரு சைட் டிஷ் பார்த்துடலாம். காலிஃப்ளவர் மஷ்ரூம் மசாலா. அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் பெருஞ்சீரகமும் பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக 3 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூட வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்ததாக 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மசாலா பண்ண மஷ்ரூம், கேப்சிகம், காலிஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் வச்சு கூட இந்த மசாலா பண்ணலாம். கட் பண்ண கேப்சிகம் 1 கப் இருந்தது, அதை முதல்ல சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கேப்சிகம் ஓரளவு வதங்கினதும் அடுத்ததாக மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமும் கட் பண்ணது 1 கப் இருந்தது, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கடைசியாக காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேணாங்கிறவங்க இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மசாலா, காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி விட வேண்டாம், எல்லா காயும் ஓரளவு வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு முறை கலந்து விடுங்க. காயெல்லாம் முக்கால்வாசி வெந்துருச்சு. வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வைக்கிறேன். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கசூர் மேத்தி சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் மட்டும் வைங்க. நல்லா டேஸ்டான காலிஃப்ளவர் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.